குரூப் 4 எக்ஸாமுக்காக வந்து இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து வெளி நாகரிகம் அப்படின்ற தலைப்பில் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு 4 எல்லையை வந்து கொண்டிருக்கும். இப்போ வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இப்போ அந்த வடக்கு எல்லை அப்படின்றது ஆப்கானிஸ்தானில் வந்து இந்த சாட்டுகை அப்படின்ற இடத்துல சொல்லுவாங்க. தெற்கு எல்லை அப்படின்னா மகாராஷ்டிராவில் தைமாபாத் அப்படின்ற இடம். மேற்கு எல்லை அப்படின்றது பாகிஸ்தானில் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சுக்கஜன் அப்படின்ற பேரில் குடியிருக்கிற குடியிருப்புகள். கிழக்கு எல்லை அப்படின்னா ஆலம்கீர்பூர், உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் வந்து பாகிஸ்தானிலும் வந்து பொது ஆண்டுக்கு முன்பு 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் வந்து மொத்தமாக சிந்து வெளி நாகரிகம் அப்படின்று அழைக்கிறாங்க. இதனை வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹரப்பாவில் தான் முதல்ல இந்த நாகரிகம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த ஹரப்பா அப்படிங்கிறது வந்து சிந்தி மொழியில் வந்து புதையுண்ட நகரம் அப்படிங்கிற பொருளை குறிக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தோட தோற்றம் மற்றும் வளர்ச்சின்னு பார்த்தோம்னா முந்தைய நிலை, தொடக்க நிலை, முதிர்ந்த நிலை, இறுதி நிலை. முந்தைய நிலை அப்படின்னா மெஹர்கர் அப்படிங்கிற பகுதியில் அந்த நாகரிகம் வந்து அந்த பகுதியில் தோன்றியது. அதனுடைய காலம்னு பார்த்தோம்னா பொது ஆண்டுக்கு முன்பு 7000 அப்படி தான் 7000. இப்போ வந்து தொடக்க நிலை அப்படின்னு பார்த்தா அம்ரி கோட்ரேஜி பகுதி. காலம்னு பார்த்தோம்னா பொது ஆண்டுக்கு முன்பு 3000லேருந்து 2600. முதிர்ந்த நிலை அப்படிங்கிறது காலிபங்கன், ராஜஸ்தான் பகுதி. காலம் வந்து பொது ஆண்டு முன்பு 2600 1900. இறுதி நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மறைஞ்சிட்டு வந்து அதை அப்படியே தோல்வி முடிவடைகிற நிலைமையில் இருக்கிற நாகரிகமானது லோத்தல், குஜராத் பகுதி. காலம் வந்து பொது ஆண்டு முன்புன்னு பார்த்தா 1900 1700. இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதோட கண்டினியூவாக நான் கொடுக்குறேன். என் கிளாஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.